அப்ப கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார், தன்னை விட்டு விலகி போய்விட்டார் என்பதை அவன் கண்டு எதிராளிகள் காண்பார்கள். கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு, எங்களோட கர்த்தர் இல்லை என்பதை எப்போது காண்பார்கள்? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் பொழுது, உங்களை அவர் காக்கும் பொழுது எதிராளிகள் காண்பார்கள். கண்கள் காணும். சோத்திரம். கண்கள் காணும். அன்பானவர்களே, தன்னை விட்டு விலகி போனால் என்பதை கண்டு அடுத்து என்ன செய்யறான் பாருங்க. தாவீதுக்கு பயந்தான். இதுவரைக்கும் தாவீது அவன் பயப்படுத்திட்டே இருந்தான். இப்ப தாவீதுக்கு யார் பயப்படுறாங்க? சவுல் பயப்படுகிறார். கர்த்தர் செய்கிற செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துக்குள்ள பாருங்க கர்த்தர் எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் எதிராளிகளுக்கு. இன்னும் உங்களுக்கு அவன் பயப்படுவான். ஆமென் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. தாவீது பயப்படுகிறார். சவுல் பயந்து, தாவீதுக்கு பயந்து என்ன செய்யறாங்க? 1000 பேருக்கு அதிபதியாக அவனை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பயப்படாத இருக்க ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆகவே எதிராளிகளை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாயில அருளக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் அதுக்காக உங்கள் வாயில வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒரு கையில வேதாகமத்தின் மூலமா வார்த்தைகளை கொடுக்கிறாரு. இருதயத்துல வைத்திருக்கோம் கர்த்தருடைய வேதம். கர்த்தர் அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அடுத்து வாயிலே வார்த்தைகளை கொடுக்கிறார். ஏன்? வார்த்தைகளை பேசணும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும். எரேமியா அப்பதான் பயந்து கொண்டே இருந்தான். அவன் எதிராளிகளை கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எதிராளிகளுக்கு நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாது. அதே நேரத்தில் பார்த்து பயந்து 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 பயப்படாது. எதிராளிகளுக்கு பயப்படாது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அது மாத்திரமா அதோடு முடிக்கல. அவர் சொல்றாரு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய கரத்தை நல்லா கவனிங்க. கர்த்தரே தம்முடைய கரத்தை நீட்டி வாயை தொட்டு ஏதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே அருமையான ஒரு அவரே நம்ம வாயை தொட்டு வார்த்தையை வைக்கிறார். சொல்றோம். எதற்காக சொன்னா, நீ பேசணும். கட்டுவதற்குரிய வார்த்தைகள், நாட்டுவதற்குரிய வார்த்தைகள், எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தையை வாயில வைக்கிறதுனால நீ பேசித்தான் ஆகணும். அடுத்த வசனத்தை வாசிக்கவும், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும்